நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. புனித ரமலான் மாதத்தின் 2வது 10 நாட்கள் மக்ஃபிரத், பாவம் மன்னிப்பு தேடும் காலமாகும். ரமலான் மாதம் என்பது அதன் அருள்கொடைகளால் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் நடுப்பகுதியான இந்த 10 நாட்கள் இறைவனின் மன்னிப்பை பெறுவதற்காக ஒதுக்கப்பட்ட சிறப்பான காலமாகும். மனிதர்களாகிய நாம் அன்றாட வாழ்வில் தெரிந்தோ தெரியாமலோ பல தவறுகளை செய்கிறோம். அந்த தவறுகளை எண்ணி வருந்தி இறைவனிடம் மனமுருகி மன்னிப்பு கேட்பதற்கான சிறந்த வாய்ப்பு இதுவே. நிச்சயமா முதல் 10 நாட்களில் நோன்பு நோற்று பக்குவப்பட்ட மனம் 2வது 10 நாட்களில் தனது பாவங்களை நினைத்து வருந்தும் பக்குவத்தை பெறுகிறது. இந்த நாட்களில் ஐவேளை தொழுகையுடன் மேலதிகமாக சுன்னத்தான தொழுகைகளையும் திக்ருகளையும் அதிகப்படுத்துவது சிறந்தது. யா அல்லாஹ், என் பாவங்களை மன்னித்து அருள் செய்வாயாக என்ற வேண்டுதல் இந்த நாட்களில் அதிகம் ஓதப்பட வேண்டும். இந்த மக்ஃபிரத் காலத்தை பயனுள்ளதாக மாற்ற தௌபா செய்தல் முக்கியம். மீண்டும் அந்த தவறை செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு இறைவனிடம் மன்னிப்பு கோருங்கள். பிறரை மன்னித்தல், இறைவனின் மன்னிப்பை நாம் எதிர்பார்க்கும் போது நம்மிடம் தவறு செய்த மற்ற மனிதர்களை நாம் மன்னிப்பது மிக முக்கியம். குர்ஆன் ஓதுதல், குர்ஆனின் அர்த்தத்தை புரிந்து ஓதுவது உள்ளத்திற்கு அமைதியும் தெளிவையும் தரும். நோன்பின் 2வது 10 நாட்கள் என்பது ஒரு ஆன்மீக குளியல் போன்றது. அழுக்கடைந்த உள்ளங்களை பாவ மன்னிப்பின் மூலம் சுத்தப்படுத்தி கடைசி 10 நாட்களான நரக விடுதலையை பெறுவதற்கு நம்மை தயார் செய்யும் பாலமாக இது அமைகிறது. எனவே இந்த நாட்களை வீணாக்காமல் இறைவனின் மன்னிப்பை பெற முயற்சிப்போம். இத்துடன் என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல செய்தியுடைய வீடியோவில் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹ்.